காலை பொழுதின் மெல்லிய வெயில் மரங்களின் இலைகள் வழியாக தங்கத் தூறலாய் பூமியில் விழுந்து கொண்டிருந்தது. பூங்காவின் மண்பாதையில் சிறிய கள்ளுக்கற்கள் ஒளிர பறவைகளின் இனிய குரல்கள் காற்றில் கலந்திருந்தன. அந்த அமைதியான சூழலில் வருண் என்ற சிறுவனும் அவனுடைய அக்கா சஸ்திகாவும் கைகோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள். வருண் நீல நிற டெனிம் ஓவரால் அணிந்து கண்களில் ஆர்வம் ததும்ப சுற்றிலும் உள்ள மரங்களையும் பூக்களையும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவனுக்கு இயற்கை என்றாலே மிக பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் பூங்காவுக்கு வருவது அவனது பழக்கம். ஆனால் இன்று அவனுக்கு ஒரு புதிய சாகசம் காத்திருப்பது போல உணர்ந்தான். சஸ்திகா வெள்ளை நிற லேஸ் மேல் சட்டையும் நீல நிற பாவாடையும் அணிந்து மென்மையான புன்னகையுடன் தம்பியை வழிநடத்தி கொண்டிருந்தாள். அவள் எப்போதும் வருணை பாதுகாப்பாக பார்த்து கொள்வாள். அமைதியாக நட தம்பி, பறவைகளை பயமுறுத்தாதே என்று மெதுவாகச் சொன்னாள். பூங்காவின் நடுவில் பழைய மரவீடு ஒன்று இருந்தது. அதன் கூரை வைக்கோலால் மூடப்பட்டிருந்தது. வருண் அதை நோக்கி ஓட முயன்றான். ஆனால் சஸ்திகா அவன் கையை இறுக்கமாக பிடித்து, முதலில் பாதையை கவனமாக கடப்போம் என்றாள். அவர்கள் சிறிய குளம் அருகே சென்றனர். குளத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்து நீரில் பிரதிபலித்தன. ஒரு வண்ணத்து பூச்சி வருணின் மூக்கருகே பறந்து சென்றது. அவன் சிரித்து அதை துரத்த முயன்றான். ஆனால் அது பறந்து மரக்கிளையில் அமர்ந்தது. சஸ்திகா தம்பியை பார்த்து, இயற்கையை ரசிக்க வேண்டும், பிடிக்க முயற்சிக்க கூடாது என்று மென்மையாக விளக்கினாள். வருண் அவளை புரிந்து கொண்டு தலையசைத்தான். அப்போது பூங்காவின் தொலைவில் சிறிய பறவை கூண்டு தெரிந்தது. அதில் காயமடைந்த புறா ஒன்று இருந்தது. வருண் அதை பார்த்து வருத்தமடைந்தான். உடனே இருவரும் பூங்கா காவலரிடம் சென்று தகவல் சொன்னார்கள். காவலர் புறாவை எடுத்துச் சென்று சிகிச்சை அளிப்பதாக உறுதியளித்தார். மாலை நேரம் நெருங்கியதும் சூரியன் தங்க நிறத்தில் மறையத் தொடங்கியது. மரங்களின் நிழல்கள் நீண்டன. வருணும் சஸ்திகாவும் ஒரு பெஞ்சில் அமர்ந்து வானத்தை பார்த்தனர். மேகங்கள் மெதுவாக நகர்ந்தன. சஸ்திகா தம்பியின் தோளில் கை வைத்து, இன்று நாம் இயற்கையிடம் அன்பு காட்டினோம், அதுதான் உண்மையான துரிச்சல் என்றாள். வருண் புன்னகையுடன் அவளின் கையை பிடித்தான். அவர்கள் வீடு திரும்பும்போது பூங்கா அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் இனிய நினைவாகவும் நிலைத்தது. அந்த மாலை வருண் தூங்க செல்லும் முன் ஜன்னல் வழியே நிலவை பார்த்து, நாளையும் பூங்காவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தான். சஸ்திகா அவன் அருகில் அமர்ந்து மெதுவாக அவன் தலைமுடியை வருடினாள். இயற்கை, அன்பு, பொறுப்பு, இந்த மூன்றும் அந்த நாளில் அவர்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்தன.